25 லிட்டர் கறவை திறனில் நல்ல இளங்கறவையில் வந்த உடனே கறக்கிற மாடு எங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் கன்று மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க. இன்றைக்கி காலையில் தான் கன்று போட்டுக்குதுங்க. கன்று கிடாரிக்கன்று டாப் குவாலிட்டியில் ஹெச்எப் கிடாரிக்கனோடு போட்டுக்குதுங்க. மாடு 2வது இதில் ஒரு 25 லிட்டர் கறவை திறனில் மாடு பார்க்குறவங்க அருமையான மாடு ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க. மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க. நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. மாடு கன்று போட்டாச்சுங்க. நஞ்சு கொடி எல்லாமே தெளிவாக ஈயாச்சுங்க. நல்லா தெளிவாக வீடியோவில் தெளிவாக காட்டிக்கிறேங்க. மாடு பாருங்கள். இந்த மாடு நேற்று இதே டைமுக்கு சினையோட வீடியோ போட்டுக்கிறேங்க. இன்றைக்கி காலையில் மாடு கன்று போட்டுக்குதுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவி சைஸுங்க. மாடு சரியான சைஸுங்க. மாட்லேயே நல்லா பழைய டைப்பில் நல்ல ஜாதி பொறுப்பில் அருமையான மாடுங்க. மாடு மடி செட்டு பாருங்கள். நல்ல மடி செட்டுங்க. மாடுக்கிற மடி செட்டுக்கு ஒரு 30 லிட்டர் கறவைங்க கூட சொல்லாங்க. ஒரு 25 லிட்டருக்கு சர்வ சாதாரணமாக கறக்குங்க. மாடு கன்றும் போட்டாச்சு, நஞ்சு கொடி மீனியாச்சு, கன்று கிடாரிக்கன்னு போட்டுக்குது. நல்லா ஏபிஎஸ் குவாலிட்டியில் கிடாரிக்கன்னு போட்டுக்குது. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது. மாடு நல்லா ஹெவி சைஸ் இருக்குதுங்க. 25 லிட்டர் கறவை தர நீ பயப்பட தேவையில்லைங்க. மாடு போன தலையத்திலேயே லோக்கல்லையே கறந்துக்குதுங்க. சீம்பால் மட்டுமே ஒரு 10 லிட்டர் பால் ஃபுல்லாக பீச்சிக்குதுங்க. மாடை பொறுத்த வரைக்கும் 4 காம்பு கருங்காம்பில் நல்லா பொறிக்கி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குங்க. சும்மா காம்பு பாருங்கள், அந்தளவுக்கு காம்பு டிஸ்டன்ஸு நல்ல மடி செட்டுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா மாடுங்க. எங்களுக்கு வந்த உடனே எங்களுக்கு கறக்கிற மாதிரி ஒரு 25 லிட்டர் கறவை திறனில் கன்றும் கிடாரிக்கனோட 2 முதலாக பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பயப்பட தேவையில்லைங்க. சுழி சுத்தம், உடம்பு சுத்தம், மடியாம் சுத்தம் எல்லாமே தெளிவாக்குது. நஞ்சு கொடி தெளிவாக போட்டாச்சுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதி பொறுப்பில் நல்லா பழைய டைப் மாடுங்க. நல்ல மாடு பெரும் மாடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற விட நேரில் வந்து பாருங்கள், தெளிவாக இருக்குங்க. நீங்கள் மாடு கன்றும் போட்டாச்சு, நீங்கள் கறந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாங்க. நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா வாங்க, நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கேட்டாக்க நீங்கள் கறந்து பார்த்தும் கூட வாங்கிட்டு போகலாங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுங்க. போனது லோக்கல்லேயே கறந்த மாடு தாங்க. அதனாடி கறவைக்கு நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லைங்க. நல்ல மடி செட்டில் மாடு அருமையான மாடுங்க. நல்ல நெட்டு நீளம் எலும்பு கணம் நல்ல மடி செட்டுங்க. மாடுக்கிற மடி செட்டுக்கு 30 லிட்டருங்க ஒரு கறக்குன்னு சொல்லாங்க. 25 லிட்டருக்கு சர்வ சாதமாக கறக்குங்க. மாடு கறவைக்கு பயப்பட தேவையில்லைங்க. தெளிவான மாடுங்க. கன்று கிடாரிக்கனோட நல்ல ஏபிஎஸ் குவாலிட்டியில் அருமையான கன்றுங்க. இந்த கன்றுக்கு வேண்டிய மாட்டை வாங்கலாங்க. கன்று வீடியோவில் எப்படின்னு தெரியாதுங்க. நேரில் வந்து பாருங்கள். கன்று 2 மாதத்து கண்ணாட்ட போட்டுக்குது. இன்றைக்கி இப்போ பிறந்த கண்ணாட்ட தெரியாதுங்க. இன்றைக்கி காலையில் கன்று போட்டுக்குதுங்க. கன்று சுழி சுத்தமாக நல்ல ஏபிஎஸ் குவாலிட்டியில் நல்ல முதலுங்க. ஒவ்வொரு காம்பு பால் விட்டு வளர்த்திட்டோம்னா நல்லா மாட்டை போலவே நல்ல பருமாடாக வருங்க. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தத்தில் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. நல்ல கிளைமேட் செட் ஆகும். மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல காட்டுக்குள்ளேயே நல்லா அண்ணாங்கால் போட்டு நல்லா மேஞ்ச மாடு தாங்க. நல்ல காரிச்சட்டையில் நல்ல பெருங்கறவையில் பருமாடு பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். மாடு கறவையில் அப்படி ஒரு குணங்க. பிடிச்சி லேடிஸே பராமரிப்பு பண்ணிட்டு இருந்த மாடு தாங்க. யார் வேணால் பால் கறந்துக்கலாங்க. சும்மா நான் காம்பு பாருங்க, இப்படி காம்பு வளன்னு இப்படி இருக்கணும். காம்பு டிஸ்டன்ஸுங்க. சும்மா 4 காம்பு பொறிக்க வச்ச மாதிரி ஒன்றை கண்ட மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கருங்காம்பில் ஸோ ஒவ்வொரு இழுப்புக்குமே 100 ml பால் வருங்க. நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ மாடு அந்த அளவுக்கு கரை வருங்க. நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து நல்லா பால் கறக்கலாங்க. மாடு கறவைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வெச்ச கால் நகுத்தாது. மாடை பொறுத்த வரைக்கும் கறவையில் அப்படி ஒரு பொறுமையான மாடுங்க. மாடு லோக்கல்லே கறந்து காட்டி இவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்குறேங்க. உங்களுக்கு மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. மாடு ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க. வந்த உடனே கறக்கிற மாதிரி இருக்குதுங்க. கன்று கிடாரிக்கனோட மாடு கன்று சுழி சுத்தமாக நஞ்சு கொடியெல்லாம் தெளிவாக போட்டு வந்த உடனே போசி வச்சு கறக்கிற மாதிரி தெளிவாக இருக்குதுங்க. நீ கறவைக்கு பயப்பட வேண்டாம். தெளிவான மாடு நல்ல காரிச்சட்டையில் பருமாடை பார்க்குறவங்க தாராளமாக அந்த மாடை தேர்வு பண்ணுங்க. அனைத்து பொருளும் தெளிவாக இருக்குதுங்க. மாடு கன்றும் போட்டுச்சுங்க. நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நேரில் வந்து கறந்து பார்த்து கூட மாட்டை வாங்கிக்கலாங்க. வர முடியாத நபர்களுக்கு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நீங்கள் நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பார்த்து தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. நல்லா வரும் மாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடுகளாக நம்ம கூட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாங்க. இது கூட ஜாயிண்டாக ஏற்றுறதுக்கு இன்னும் மாடு வேணும்னா சொல்லுங்கள். மாடு இருக்குது. இன்னும் 2 மாடு கூட வேறு ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாங்க. இந்த ஒரு மாடு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்.